அணைச்சவரை அணைச்சிடுவேன் என்னாலும். என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா. அது வெளிச்சம் வேற உருகிறனா வெளுகவர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா. அதை நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சொல்லிக்கிட்டு மனுஷனதான் பழிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம். அரணாயிருவக்கும் அடிவாங்கும் இருதங்கம். இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல. அதை சொல்லிடாம எனக்குள்ளார வெல்ல முடியல. என்னை பத்தி கண்ணங்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா. நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. என்னங்க நான் வந்து சிரிக்கிறீங்களா இல்ல வேற எதுவும் பண்றீங்களா என்னன்னு தெரியல, சத்தமா சிரிங்க. உங்க 4 பேரையும் கூட்டிட்டு பெட்டிக்கார அண்ணே சொல்லுமா. போலாமானே? போலாம். எங்கனே? எங்கேயாச்சும் கூப்பிடு. முதல்ல எங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறது இல்லையா? அதெல்லாம் கேட்க பொம்பளை புள்ள விட்டனே ஆன வரி எங்க வர? ஆமா நீ ஆசையா கூப்பிடுற, அதனால நானும் வரேன்னு சொல்லிட்டேன். பெட்டிக்கார அண்ணே போலாமானே? என்ன மாமா பேசவே மாட்டீங்க? பேசலாம். என்னம்மா போலாமா மாமா? மழை பெஞ்சுக்கிட்டு ஈரமா உள்ள கிடக்கு, சொதல்ல வேற கிடக்கு. எதுக்கு மாமா? காட்டுக்குள்ள போறோம் மாமா. அதத்தான் சொல்ற, சொதல்ல கிடக்கு. செருப்பு போட்டுக்கலாமே, உள்ள போயிருமோ செருப்போம் மாமா. காட்டுக்குள்ள இது பாட்டுக்கு வலிக்கிட்டு எங்கிட்டு போயிடாம எதோ மாமா. அட கடவுளே, வந்ததெல்லாம் மாமா. நீ தானே கூப்பிடுற? காட்டுக்கு காவலுக்கு போறோம் மாமா. நீங்க என்னத நினைச்சீங்க? காவலுக்கா? காவல் இல்ல போடுங்க. காவல் காவலுக்கு போறோம் மாமா. மழை டைமா இருக்கா? அப்ப என்ன உனக்கு எல்லாரும் எந்திரிச்சு போக சொல்றீங்களா? காதல் பண்ண போறேன்னு பட்டுன்னு சொல்லி தொலையேன். என்னையா என்னையும் சொல்லி தொலையேங்கிற அண்ணே? உனக்கு தெரிஞ்சிருச்சானே? தெரிஞ்சிருச்சு. நான் ஒருவரை காதலிக்கிறேனே. அதுதான் ஒருத்தவர் யாருன்னு கேட்டேன். ஒருவர் இப்பதானே சொன்ன இரு போடுங்கன்னு. ஒருத்தவர் யார்? ஒருத்தர். கடவுளே கடவுளே, ஒருவரை காதலிக்கிறேன் மாமா. அவரு சைக்கிள்ல வருது. அவரு மாமா, அவரு உயிரே மாமா அவுத்து விடுறேன் மாமா. ஓடிரு. நான் என்ன யாம்ட்ட அவுக்கவா சொல்றேன்? அவரு மாமா என் காதல புரிஞ்சுக்கல. சரி உங்ககிட்ட சொல்றேன், நீங்க போய் சொல்ல வேணாம். நான் சொல்லி கொடுத்து அனுப்ப. நீங்க பாட்டுக்கு 1க்கு 2 போட்டு விட்டீங்கன்னா குடும்பம் வேணாம் மாமா.
மாமாவை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போலாம். தாண்டா அது வாடா. ஆள உழுது போட்டு ஆட்டுறமும் நல்லா போட்டு அவ்வளவுதான் பாட்டா. என்னண்ணே காலையில் சரக்கு அடிக்க காய்ச்சி வேணும். மைசெட்டுக்காரர் 100 ரூபாயா? இது விஜய் வைக்கும்போது குறைச்சிக்கலான்னு பார்க்குறியா? உண்மையிலேயே சிவா மைசெட்டை பாராட்டி 100 ரூபாயும் எனக்கு 100 ரூபாய். நல்ல ரோஜாக்காரன் மைசெட்டுக்காரன் காசு என்கிட்ட கேட்க மாட்டேன். அத்தி பை வைக்காமல் தச்சு விட்டேனே டெய்லரு வடை போச்சு. நன்றி. நான் போனதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனையா? என்ன இப்படி கேட்குற? நல்லா கூட்டம் இருந்துச்சு. இப்போ என்னடா கட்லா மீன் ஏழை வர்ற ஆள் மாதிரி உட்காந்து இங்கன்னு யாருப்பா கொட்டை ஓட்டவேன்? மழை வருதா? செட்டை கழட்டிட்டு வீட்டுக்கு போ. சரி கேட்குறாப்ல. உட்காருங்க ப்ரோ. சரி சரி போ. என்ன சரக்கு அடிச்சாங்க? எழுதி வாங்கணுமே எல்லாம். ஆள உளுந்தும் போட்டேன் ஆட்டுறமும் நல்லா போட்டேன். ஆள உழுது போட்டு ஆட்டுறமும் நல்லா போட்டேன். காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி. ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி. வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல. வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல. நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் அறந்தாக்கி வட்டி கடையில. நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் அறந்தாங்கி வட்டி கடையில. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு. என்ன சத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு. என்ன சத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு. குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு.
500 லஞ்சம் தந்து அரசாங்க லோனு வாங்கி 500 லஞ்சம் தந்து 6-7 மாதம் கழிச்சு 10,000 தந்தாங்க 6-7 மாதம் கழிச்சு 10,000 தந்தாங்க அட அதுல கூட 3,500 புடிச்சுக்கிட்டா சண்டானங்க அதுல கூட 3,500 புடிச்சுக்கிட்டாங்க மந்திரிக்கு தலைவலியா நான் தாழ்ற மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நமக்கு எதுக்கு என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா பெரிய இடத்து இந்த ஏழை வர்ற கஷ்டத்தையும் போயவன் கேட்கிறான் இந்த விவசாயம் வர்ற கஷ்டத்தையும் போயவன் கேட்கிறான் ஆளு உழுது போட்டு ஆற்றோரமும் நல்லா போட்டு அப்படி காலத்தில பருவமழை அட பெய்யவே இல்லை இல்லை அப்படி கத்தரிக்கா உங்களுக்கு அப்படி கையில செஞ்ச எங்களுக்கு அப்படி சோத்த பானை எங்களுக்கு அப்படி சொத்த லோகம் உங்களுக்கு அப்படி என்ன சரக்க அடிச்சு தொலைச்ச நீ அது சரக்க அடிச்சு தொலைச்ச இது நாடகமா கராட்டமா ஒண்ணும் தெரியல போதும் உட்கார் வீட்டுல போனா பொண்டாட்டி அடி வாங்குவோம் இங்க மங்குன்னு ஆடுறியோ பெரிய தாலி பிறகுதவ அக்கா மையன் ஸ்டெப்பு போட்டாலும் 8 ஊர் நடுங்கும் ஐயா அந்த சரக்கு எங்கே வாங்கினீங்க ஒரு சீரட்டட்டியில் எழுதி கொடுத்தீங்கன்னா எங்கள் ஊரில் 2,000 பேர் குடிச்சுவிட்டு உடனே போதை இறங்குன்னு சொல்கிறாங்க ஏ தந்தான கடித்தான் தனக்கண்ணு கடித்தான் ஏ தன்னா நன்னா தந்தனா நானா ஒரு பெட்டிக்காரன் வம்ப அறை வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போகிறேன் ஆனால் இப்போ நான் கதைக்கு வரேன் இங்கே வர டீலாம் வாங்கிட்டு வரேன் இந்த இங்கன்னு இருக்க பொம்பளை ஆளுலாம் உள்ளூரா வெளியூராத்தா ஆனால் என்ன மழை பெஞ்சாலும் உணர்ச்சியா நாடாம் பாப்பிய கதைக்கு வர்றேன் வந்து தோலை இப்போதான் கதைக்கு வரேன் ஏன்னா பஸ்ஸு கிடைக்கல இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் யாருன்னா எங்கள் குடும்பம் தான் ஏண்டா என்னடா உங்கள் குடும்பமாக இருந்தால் தங்கத்தில் சாப்பிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதுடா என்ன மஸ்து கடை நாடத்துக்கு வர பெரிய கோடீஸ்வரன் குடும்பங்கிற ஹலோ ப்ரோ கதைக்கு கோடீஸ்வரன் கதைக்கா குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜன் அவ்வளோதானா என்ன அவ்வளோதானான்றேன் 7 குடிசைக்கு எங்கள் அப்பா தலைவர் ஆனால் எங்கள் ஆத்தா சொல்கிறான் கோத்தா ஏடா ஆத்தான்ட்டேன் சொல்கிறேன் கோத்தான்ட்டேன் இந்த பெட்டிக்காரன் மெட்ராஸில் பிறந்திருப்பானோ எங்கள் அம்மா பேர் சொல்லு 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 சொல்லா ஏகப்பா சொல்கிறாங்கம்மா எங்கள் அம்மா பேர் நங்கை மோகினி என்ன சுடுகாட்டில் இருந்துச்சா இல்லை கொடை உடைக்க போயிருச்சு ஹலோ எங்கள் அம்மா பெரிய உத்தமிங்க 7 குழந்தைய எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஆண்டவா 3 அடியில் பள்ளத்தை நோண்டவான் அக்காளி போடு அதே வேலையாகவே இருந்திருக்கேன் அவங்க அப்பேன் 7 பிள்ளைய பத்தக்குன்னு பெற்றிருக்கான் பாரு தம்பி மணிகண்டா என்னண்ணே இடது பக்கம் குறும்பி அந்து போகும் மரியாதை பேசு என் குடும்பம் எப்படி ஒரு ஜெண்டிலான குடும்பம் அதை என்னடா சொல்கிறேன் எங்கள் அப்பனுக்கு ஆத்தாளுக்கு இதே வேலையாக இருப்பாங்க ஏண்ணே கோபம் தம்பி கருப்பசாமி ஆலயத்துக்கு முன்னாடி நீ 55 மேடையோடு அந்த பழக்கத்தை விட்டு நெஞ்சில் மிதிச்சே வரும் அப்புறம் தெரியாமல் சொல்லிட்டேனே எங்கள் குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம் இதே வேலையாக தெரிவாங்க எப்படி சொல்லுவேன் தப்பு எங்கள் அப்பனுக்கு வேலையே தான் போடா முட்டு முண்டை நன்றி வணக்கம் ராங் நம்பர் ஆனால் 7 குழந்தைய பெற்ற எங்கள் ஆத்தா என்னாச்சு வயிறு வலிச்சு செத்துருச்சா 8வது ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு எங்கள் அப்பா கடும் தவம் அப்படியும் போய் முயற்சி பண்ணியிருக்கானா அவன் எங்கள் ஆத்தா இந்த மாதிரி மழை காலத்தில் வெளியே கட்டில் போட்டு படுத்து கிடந்திருக்கு சரிண்ணே எங்கள் அப்பா நம்பிராஜன் போய் எங்கள் ஆத்தா காலை சுரண்டி நங்கை மோகினி தூத்த விழுகுது உள்ளவோ ஆஹா 8வது பொம்பளை பிள்ளைக்கு ரெடி பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எங்கள் ஆத்தா உத்தமி தாய்
எங்கள் அப்பனை உள்ளே வாங்க அத்தான்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கு. என்னன்னே சொன்னுச்சு அப்படி அம்மா? மாவிளக்கு இடிக்கிற உலக்க மூளையில் சாத்தி வச்சிருக்கேன், போறையா வெதரில் அடிக்க வேடான்னு. அண்ணே வெதர்னா கொட்டையாண்ணே. ஏன்டா நான் ஒன்றா அது பாடம் நடத்துகிற வாத்தியாரா? வெதர் திஸ் மதர். சரிண்ணே, குட் பாயிண்ட். நீனா அடுத்தது வெட்டிக்கு வராத. அப்போனா உங்கள் அம்மா பிஆர்ஜி கண்ட்ரைட்டாக போ, காலை படிக்கடியில் விழுந்து செத்துப்போ. தண்டி வார்த்தை கேட்குறேன் பாரு. எங்கள் அப்பா உலக்கையை தூக்கிட்டு ஓடினார், அவர் சிங்கம். ஆனால் உலக்கையை தூக்கி ஓடும்போது அங்கிட்டு யாரோ வானம் தோண்டி இருந்திருக்காங்க, எங்கள் அப்பா பார்க்கல. ஆஹா, உலக்கை எப்படியே பிடிச்சிட்டு ஓடி இருக்கேன். அந்த குழியில் விழுந்து எதில் எங்கள் ஆத்தா சொன்னிச்சோ அதுலேயே அடித்து கொட்டை போச்சா? என்னடா இது கந்தரவ கோட்டையில் முந்திரி பருப்பு வறுத்து விற்கிற மாதிரி சொல்கிறேன் அவன். தம்பி அண்ணே, ஆனால் எங்கள் குலம் வழக்கம் என்னது கொட்டையிலே அடிபடுறதா? அதான குல வழக்கா? சொல்லு. ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்கவனம் பூர்ப்பதும். அதில் அடிபட்டா எப்படா ஓடி வேட்டையாடுவிய? உப்பு மொத்தரம் கொடுப்பாங்க, தம்பி ஓடிரு. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு உலகத்தில் எல்லா பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு தொத்த புருவ கூட்டியை பாருங்க பாண்டேன். அப்படியாண்ணே? ஆனால் 2 கிலோ எலும்பும் 1/4 கிலோ சதையும் ஒரு பொம்பளை இருக்கா, கட்டிக்கடான்னு சொன்னார். நான் என்னமோ அச்சு முறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு அவளை பிடிக்கும்போது. மொருண்டுது பாக்கெட்டு நுடையும். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டா அச்சு முறுக்குங்கிறான் பாரு. சண்டாளியும் பாசத்தாலே நான் சுண்டலியானே புள்ளே. தப்பு, நீ பெருச்சாளி. சுண்டலிலாம் கிடையாது, பெருச்சாளி, சின்ன பெருச்சாளி. நீ கொன்னா கூட கொத்தமில்லை, நீ சொன்னா சாகும் இந்த முக்குறான்டா முக்குறேன். அரளிவதே பாசக்காரி ஆள கொள்ளும் இஞ்சஸ்காரி. என்னது இஞ்சஸ்காரின்னா நரசுண்டேன். கிளியே முதல் பெட்டியை இறங்கி வந்து கிளிடா. பிரகதி நீ உள்ள வந்தா கெட்டிக்காரி. எங்கனே கேது கொப்பு வைக்கிறோண்டா அவன். பெட்டிக்காரனே கிடையாது. அண்ணே, அண்ணி நல்லா ஃபர்ஸ்ட் எய்டு கிளம்பி வந்துருச்சு. மாமா நல்லா கணத்திறந்து பாடுறா பண்ணி. இது அண்ணி இல்லடா, தாயமங்கலம் திருவிழாவில் வாங்கின பொம்மை. ஆடா சரிப்பால, இன்னும் எத்தனை வய குடியே கிடக்க போறியோ? உன்னைய ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு அவன் 1 லட்சம் கடன் போட்டுக்கிட்டு சாக வேண்டியது. என் தம்பி மிருதங்காரன் தாண்டா ஜென்டில். அன்னை எவ்வளோ கேவலப்பட்டு போனாலும் அங்கேருந்தே ரசிக்கிறேன். ஏப்பா தாளக்கார என்னோட தேன்றாட்டு குலைவு கொட்டின ஆள் மாதிரியே நிற்கிறாப்பு. அவர் பாடி சவனே தானே இருக்காரு, அவர் ஏன் நம்மளுக்கு எந்த தாளக்காரனாக்கு அது இப்படி மீன் சொல்ற முள்ளு மாதிரியே இருக்குமா? மாமா என்ன எதுக்கு மாமா கூப்பிட்டிய? ஆனா இம்புட்டு கூட்டம் மழை பெஞ்சு கலைஞ்சாலும் எங்கள் அக்கா டீ கடையை நிப்பாட்டில் பற்றியா கொலன்னு ஓட்ட. நான் சொன்ன வார்த்தை பழச்சிச்சு. மழை தண்ணியை பூரா பிடிச்சிருச்சுடா. மழை தண்ணியை மொத்தமாக பிடிச்சி சட்டிலே விட்டு. எதுக்குங்க? டிக்காசனும் இல்லை பாலும் இல்லை, வெறும் மழை தண்ணியில் டீ போட்டு நீ பொழைச்சிக்கிற பார்த்தா கருப்பே உன்னைய காப்பாற்றிட்டாரே. முருகா, அந்த கடைக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கணும்டா. எதுக்குங்க? நம்மளுக்கு 5000 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டு வரலாம். நம்ம நாடகத்தில் தானே உணர்ச்சியா சம்பாரிச்சாங்க. வாங்கிட்டு கண்ணே சொல்லுங்க மாமா. விடு, இன்னும் நெருங்கி எனக்கு ஒரு கண்ணே மணியே முத்தே அமுதே அருகே வா. நான் பப்புனா அவன் பப்புனா ஒரு மாதிரி மேடை ஆடுது. என் தங்கச்சி வருதுன்னு நினைக்கிறேன். தங்கச்சி ஆடி மேடை ஆடுதா? துணி ஆடு. என் தங்கச்சி மற்றவம்பளை மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடாதுப்பா. காலையில் ஒரு 80 இட்லி 300 பூரி. என் 7 குடிசையே வித்து லோனை கட்ட முடியாத காரணமே என் தங்கச்சி சூத்தி முட்டை. 80 இட்லியா? செல்லத்தாயி குருவம்மா. அத்தா உட்காருங்க. என்ன வீட்டுக்கு போ, என்ன இதுக்கு நாடகம் பார்க்குற? வீட்டுக்கு ஓடு. பூரா யூடியூப்பில் பார்த்துக்கலாம். பாவம் மழையை நினைஞ்சு யாராவது காய்ச்சல் வந்துச்சுன்னா அப்புறம் சரி வராது. இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் உங்கள் ஊர் மேடை உள்ளே வாங்க, நாங்கள் தெருவில் தர்றோம் வாங்க.
நாங்கள் அங்கிட்டு போய் நடிச்சிட்டு போயிடுறோம். அண்ணே 9ஆம் நம்பர் ரூம் இருக்குண்ணே, ஊசி போட்டு. தங்கச்சி என் தங்கச்சி பற்றி ஒன்னே விளையாடுவார். இவங்க எல்லாம் டான்ஸை கட்டி பிடிக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே இருக்கையில பறிச்ச புழு புழுன்னு எழுதுவேன் இந்த நாள். டப்பா சாங் தானே அப்புறம் தங்கச்சி 116வது முளைப்பாரி இறக்கிடுச்சு. முளைப்பாரி இறக்குறா முளைப்பாரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருமா. 100 வயசுக்கு நல்லாரு, நீ 77 வயசுக்கு நல்லாரு. ஏன் நானே அதுக்கு மேல இருந்தா நெருக்கி நிறைய பேர்ல காலி பண்ணிடுவேன். என்னண்ணா ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உன் சீவே அம்பிடிச்சேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? இந்த பெட்டிக்காரர் நம்ம சொல்லிக்கிட்டே திட்டுறாரு. என்ன எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணு. நீ 88 வயசுக்கு நல்லா இருக்கு. ஏன்னு அதுக்கு மேல இருந்தேன்னா சூத்து வெடிச்சிடும். சரி நான் அப்பா தரோம். என்ன சொன்னார்? அப்ப நம்மள அந்த கள்ளப்பருப்புக்காரர்கிட்ட கள்ளப்பருப்பு வாங்க சொன்னார். காசு வச்சிருக்கியா இல்லையா? யாருக்கு தான் தீச்சட்டி எடுக்கிற? தீச்சட்டி எடுக்கிறியா? இருக்க காண்ட வழக்கு லாவுதாடா. சரிண்ணா என்ன பண்ணல அப்பா சொன்ன வேலையை தனியும் நாம சிறப்பா பார்க்கணும். என்ன பண்ண காவலை பார்க்கணும். ஆமாமா காவல் மாறி பார்க்கணும். இந்த பிள்ளைய வச்சிருந்து நீ என்ன பண்ற? நான் ஒண்ணும் நீ பண்ணல. ஒரு நோக்கமா தான் திர்ற பிள்ளை மேலயே. யாத்தா ஒரு தங்கச்சிக்காரிய பக்கத்துல வச்சிட்டு என்ன பேசணும்? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்னைய பார்த்தா வந்தேனா எல்லாம் ஆடுதோ இடங்கள் எல்லாம் இல்ல சீனு நெலுது. எத்தனை இட்லி? 80 இட்லி சாப்பிடுறீனா? ஆமா நான் யாருக்குமா வந்து குடல ஆபரேஷன் பண்றாங்க? பெரியாஜிபத்திரி துணி மாதிரியே இருக்கிறாங்க. சரிங்க பறவையெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. பறவை விரட்டுவோமா? ஒரே விரட்டு. பிரகதீஸ்வரி வந்தாங்க. வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்களுடைய திறமையை காமிச்சாங்க. அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. கைதட்டலாம் கைதட்டலாம். அதே மாதிரி இந்த பக்கமல கலைஞர்கள் 4 பேர்த்தையும் இந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. கைதட்டலாம் கைதட்டலாம். சரிங்கண்ணா. இந்த மை செட்டு வேகாத அந்த மலையில ஓட்டு சிவா மை செட்டு சிறப்பு சிறப்பு அருமை. கைதட்டலாம். ஏதோ நான் வந்தேன், ஆமா பாடினேன், ஏதோ பண்ணினேன், மக்கள் என்னை ஏத்துக்கிட்டாங்க. பூரா சொந்த பந்தம். சரி ஓகே ஓகே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன? யூடியூப் முறைய வந்து அவன் டியூட்டியை கரெக்டாக இருக்கேன். சரி சரி இப்போ என்ன அதுக்கு? ஆனால் அபிராமி இந்த 55 கிராமத்தை நீ ஏமாத்துற. ஏன்னு எப்படி சொல்லிவிட்ட பொசுக்குன்னு? என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? நான் என்ன ஏமாத்தினேன்? அடே பொசுக்குன்னா சொல்லத்தான் செய்வாங்க. ஏய் இருங்கடா இருங்க. நான் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா மழை விழுந்துகிட்டே இருந்தது. கூட்டம்லாம் எந்திரிக்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஆமா நீ பெரிய வானிலை ஆராய்ச்சி சிவராமி அக்கா மக. நீ வந்தவனே வானிலையை வந்து சடச்சடன்னு வந்துடும். அண்ணே இரு என்ன பிரச்சனை உனக்கு? நான் என்ன பண்ணேன்? வள்ளி வந்து தெய்வ பிறவி உண்மைதானே? உன்னைய அன்னைக்கு அப்பாவும் நானும் தான் வேட்டைக்கு வந்தோம். வேட்டைக்கு வரும்போது வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல உன்னைய தத்தெடுத்து என்ன தூக்கிட்டு வந்து வளர்த்துருக்கீங்க. அன்னைக்கு உன்னை வளர்க்கலைன்னா எவனாவது வேட்டைக்கு வந்தவன் வெள்ளலின்னு உன்னை குத்திருப்பேன். நாங்க உன்னைய வளர்த்து சீராட்டி உனக்கு நவாப்பு அரிசியை போட்டு அன்னை ரேஸ் அரிசியை திண்டுக்கிட்டு இருக்கேன். குட் பாயிண்ட். இது இரு வெள்ளை எலின்னு என்ன குத்திருப்பானே. 4 செவச்சவன் இருக்கல இருந்தா
ஆனா இந்த ஊர்ல நீ பாடுன நல்ல அறிவுரை சொன்ன கேள்வி கேட்ட நான் உள்ள இருந்து கவனிச்சு. ஆனா அந்த ஊர்ல எல்லா ஊர்லயும் ஆட்ட ஆடுறேன். ஆமாமா. ஐவத்தாம்பட்டி மட்டும் உனக்கு என்ன இல்லை சாதாரண ஊரா? ஐசி வள்ளி நீ ஆடலைன்னா தங்கச்சினோட பார்க்க மாட்டேன், மொழியோட ஒடிச்சு. ஓ மை காட். புத்தூர் செலவை நான் ஏத்துக்கிறேன், ஆத்தூர் செலவை அவன் ஏத்துக்கிறேன். அதுக்கு ஏன்டா என்னையே சொல்ற? அவனே கட்டு போட்டது மாதிரி இப்படி போறேன். சரிங்கண்ணா, இப்போ என்ன பிரச்சனை? ஆடணும் அவ்வளவுதானே. வள்ளி ஆட போறாங்க, எல்லாரும் கை தட்டுங்க. கை தட்டினா எல்லாம் டீ சாப்பிட்டு வாப்பா. எப்பா கடையில் லைட்டே இல்லையடா, அது வாட்டுக்கத்தாலி மூக்கு பொடியை போட்டுறாமடா இது. ஆனா உனக்கு கண்டிப்பா மூக்கு பொடியோட தான் கொடுத்து விட போறாங்க அந்த அம்மா. எந்த ஊர்லையும் டீ சாப்பிட மாட்டேன். அதுதான் தெரியுமே, முன்னெச்சரிக்கை நீ வாங்கிட்டே வந்துடுறது. அதனால பரவாயில்ல, வந்துட்டே இருக்கு. விரட்டுறோம். 2 ஆட்டத்தோட உள்ள போய் மற்றவரை வெளியே தள்ளுறோம். 2 ஆட்டம் மட்டும் போட்டேன்னா காலையில 2 போண்டா வாங்கத்தான் காசு தருவேன். நான் போண்டாவே சாப்பிடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க ஆட்ட போடுங்க பாப்பா. போலாமா? எங்க எங்க அலலோ 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 அலலவே அலலோ அலலோ அலலம் சோலலவே அலலோ என்ன பண்ண? ஏன்னா பொம்பளை பிள்ளைய அதை ஆட சொன்னது தப்பு. அதுக்கு இந்த உடை சிரமப்படும். போய் 2 பேரும் நைட்டியை போட்டுவாங்க. சூப்பர். நைட்டியை போட்டுருவா. சின்ன 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 கலா டைல்ஸ் வழுக்குது. என்ன பண்ண? டைல்ஸ் வழுக்குச்சு. பழுக்குனா மின் பிரேக் பிடிக்காது, பின்னாடி கட்டையை பிடிச்சாது. சின்ன சின்ன சிட்டைகளா கொண்டே அப்படிவே என் கிட்டக்க குடும்பம் வந்தினா என் குடும்பம் நச்சு போடுவேன். நச்சு அம்மி கொலை இதுக்காந்து என் குடும்ப கௌரவமே குட்டிச்சோறு ஆத்தல். ஐயோ, சின்ன சின்ன சிட்டைகளா அட்டென்ஷன். என்ன உனக்கு இப்ப அங்க என்ன நடக்குது? அங்க என்ன நடக்குது? தாளக்கார யாரா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏ என்னையா பண்ற? சின்ன சின்ன சிட்டைகளா செம்பரு நீ கூட்டங்களா நீனா நோகாம காசு உடம்பு வலிக்காம நீனா பருப்பு விட சொல்றவன் போல. ஹாய் கொன்றே வந்துக்கோ நீ. ஏன்னா உளுந்த வலிக்கிட்டா சின்ன சின்ன சிட்டைகளா செம்பரு நீ ஆனா இந்த தண்டி கண்ட நேரம் உடனே ஒடிச்சிடுறியா? ஆனா அந்த டாட்டாஜி போக மாட்டேன். டைல்ஸ் சுத்துது நான் நல்லா